எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைட் டின்னர் ஸ்பெஷலுங்க. என்னன்னு பார்க்கலாம். கார பணியாரமும் கார சட்னிங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கார சட்னி செய்யறதுக்காக கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயிலில் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் எடுத்துருக்காங்க. ஆயிலில் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அடுத்ததில் ஒரு 7 வரமிளகாங்க இல்லை சேர்த்து நல்லா சவக்க வறுத்துக்கலாம். இப்போ 3 பெரிய சைஸ் பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க. அதை சேர்த்துக்கலாம். எல்லாரும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காகவும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இப்போவுமே சேர்த்துட்டாங்க. வெங்காயம் நல்லா சவந்து வரட்டும். நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக நம்ம அதில் ஒரு 5 பல் போடுங்க. கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக மல்லியிலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசியாக வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்து தக்காளி நல்லா மசியாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருக்குங்க. இந்த டைமில் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா சுருளாக வதக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோம், ஆனால் புளியோட டேஸ்ட்டு சட்னியில் தனியாக இருக்கோங்க. அதனால் புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பழமும் புளியும் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சட்னியை ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வதக்கி எடுத்த கார சட்னியை நல்லா ஆற வச்சுட்டேங்க. ஆற வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த கார சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ கார சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் கொஞ்சமாக கடுகுங்க, கடுகு கூட கொஞ்சமாக உளுந்த பருப்பு நல்லா சிவந்துட்டுருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நான் தாளிச்செடுத்த தாளிப்பு நம்ம அரைச்செடுத்த கார சட்னியில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நான் கார பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்காக தேவையான தோசை மாவு எடுத்துருக்கேங்க. தோசை மாவு நல்ல புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அரைச்ச உடனே அந்த மாவில் நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. நல்ல புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. கார பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் தேவையான மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கார பணியாரத்துக்கு நம்ம வெங்காயம் கடலைப்பருப்புலாம் தாளித்து கொட்டிக்கலாங்க. அதுக்காக கடாயை வச்சு மறுபடியும் ஹீட் பண்ணியிருக்கேங்க. இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இல்லை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் வச்சுருக்கிறேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் உங்கள் சாய்ஸ் தாங்க, எந்த அளவுக்கு தெரியும் நீங்கள் அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் உங்களுக்கு நிறையா பிடிக்கணும், கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வரட்டுங்க. கண்ணாடி போல வரட்டும். அது வரை நம்ம அதை வதக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு சவுந்துட்டுருக்குங்க. இதில் நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லியில், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம மல்லியில் கருவேப்பிலை கேரட் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க.
அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 செகண்ட் போல் ஆயிலை நம்ம அதை வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போ நம்ம மாவில் இதை கொட்டிக்கலாங்க. இப்போ தேவையான மாவு எடுத்து வச்சுருக்குறாங்க, தோசை மாவு. இப்போ அதில் நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் கேரட்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வதக்கி எடுத்த வெங்காயம் கேரட்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ மாவில் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, தோசை மாவில் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் பனியாரக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் எல்லா குழிலையும் மாவு எடுத்து ஊற்றிட்டாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வெந்து சிவந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக முறுமுறுன்னு சிவச்சனே வந்துட்டு. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பனியாரம் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா அழகாக சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார சட்னி, இந்த கார பனியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா செம்ம டேஸ்ட்டாக, சும்மா அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.